ஹலோ வியூவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடியது வந்து குரூப் 4 ரிசல்ட் மட்டும் கிடையாது, அந்த வேகன்சி இன்க்ரீஸ் சம்மந்தப்பட்ட அந்த அப்டேட்டு தான். ஸோ அந்த அப்டேட்டை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது குறையுமா இல்லை கூடுமா அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இதே மாதிரி தான் 2023 அண்ட் 24லையும் அவங்க இனிஷியலாக அனௌன்ஸ் பண்ண அந்த வேகன்சி கவுண்ட்டை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருந்தாங்க. பட் எப்போ இந்த வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆச்சோ, ஸோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆக கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ அது வந்து ரொம்ப குறையுமான்னு கேட்டிங்கன்னா 0.5 ஆர் 1 மார்க் குறைஞ்சா கூட வந்து பார்த்தீங்கன்னா அது கட் ஆஃப் சேஞ்சஸ் தான். ஸோ அந்த 0.5 ஆர் 1 வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து வேலைக்கு போவதற்கான வாய்ப்பு வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், விஓஓ இருக்குது, டைப்பிஸ்ட் இருக்குது, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இருக்குது, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சரு, ஜூனியர் அசிஸ்டன்ட், செக்யூரிட்டி, நான் செக்யூரிட்டி, இந்த மாதிரி நிறைய பணிகள் இருக்குது. ஸோ அந்த பணிகளுக்கு வந்து 4662 வேகன்சியில் ஜென்ரலுக்கு தனியாக, பிசிக்கு தனியாக, எம்பிசிக்கு தனியாக, எஸ்சிக்கு தனியாக, எஸ்சிஏக்கு தனியாக, பிசிஎம்முக்கு தனியாக, எஸ்டிக்கு தனியாக வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 4662 வேகன்சியை வச்சு இப்போதைக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளியாகிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாரும் கொடுக்குறத வச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே நம்ம வந்து ஏஐயில் அதுக்கப்புறம் நார்மலாக கூகுள் சர்ச் பண்ணி என்னென்ன யார் எவ்வளோ கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வச்சு பார்த்திங்கன்னா இதை நம்ம மேக் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரி வைஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பிசிஎம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. ஸோ பிசிஎம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா 145 to 155 தான் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ இதில் வந்து ஜென்ரலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 160 to 170யும், ஓபிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 155 to 165யும், எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 150 to 160யும், ஷெட்யூல் கேஸ்ட் எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 145 to 155யும், எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 140 to 150யும், எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 135 to 145யும், பிசிஎம்முக்கும் வந்து பார்த்திங்கன்னா 145 to 155யும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய 4662, இந்த 4622 5000மோ 5500 6000மோ ஆச்சு அப்படின்னா அப்போ இதிலிருந்து வந்து கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி வேகன்சி இன்னொரு 1500 வேகன்சிலாம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஜென்ரலுக்கே வந்து பார்த்திங்கன்னா 150 to 160 இருந்தால் போதும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு மாறிடும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு வந்து 145 to 155 அண்ட் எம்பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 140 to 150, எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 135 to 145, எஸ்சிஏக்கு வந்து பார்த்திங்கன்னா 130 to 140, எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 120 to 130 அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிரும். இது எவ்வளோ பணியிடங்கள் அதிகரிக்கு அதை பொறுத்து தான் வந்து தான். ஸோ இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஜென்ரலுக்கு வந்து 31.5% இருக்குது, பிசிக்கு வந்து 26.5, எம்பிசிக்கு வந்து 20%, எஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 15%, எஸ்சிஏக்கு வந்து 3%, பிசிஎம்முக்கு வந்து 3.5% அண்ட் ஷெட்யூல் ட்ரைபுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1%ன்னு சொல்லிட்டு தனித்தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த பர்சன்டேஜ் வைஸ் தான் இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பிரியும். இப்போ இந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது நார்மலாக பர்டிகுலர் வேகன்சியை குறித்து சொல்லலை. இப்போ 160 to 170ங்கிறது விஏஓக்கும் அதே தான், ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கும் அதே தான், ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் அதே தாங்கிறது கிடையாது. ஸோ இப்போ கொடுத்துருக்கிறது எல்லாமே காமனாக இதுக்குள்ளே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலை வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அப்படிங்கிறது தான். ஸோ இதில் 170 எடுத்தவங்களும் இருப்பாங்க, 75 எடுத்தவங்களும் இருப்பாங்க, அதேமாதிரி 160க்கு கீழே இருக்கவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் எவ்வளோ பேர் வந்து அந்த கம்யூனிட்டி ரேங்கிங்கில் வரீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான். அடுத்து குரூப் 4 ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 4th வீக் வெளியாகும் அப்படிங்கிறது நியூஸ் பேப்பர் ஆட் ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அக்டோபர் 4th வீக் அப்படிங்கிறது வந்து ஃபைனல் வீக்கு. ஸோ 28க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியாகும் அப்படின்னு தான் நம்ம வந்து இந்த டிஎன்பிஎஸ்சி தலைவர் வந்து அறிவிச்சார்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனல் கூட வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அந்த ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அக்டோபர் 2க்குள்ளே ரிசல்ட் வந்துடும். பட் அந்த கட் ஆஃப் அப்படிங்கிறது வேகன்சி வந்து எவ்வளோ இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அமையும். ஸோ அந்த வேகன்சி இன்க்ரீஸ் கொடுத்த தகவல் டிஎன்பிஎஸ்சி எப்போ அறிவிப்பாங்க அப்படிங்கிறத எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக நம்மளோட சேனலில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.